ஹலோ ஃபிலிம் மேக்கர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மஞ்சுமெல் பாய்ஸ். ஒரு அதர் லாங்குவேஜ் ஃபிலிம் நம்ம தமிழ்நாடுக்குள்ளார இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுத்ததுக்கு காரணம் என்ன? அதாவது ஒரு வேறு மொழி உள்ள ஒரு படம். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பல பேருக்கு மலையாளம் தெரியாது, சிலவங்களுக்கு தெரியும், புரியும். பட் இருந்தாலும் அந்த மொழி தெரியாத ஒரு ஆடியன்ஸ் கிட்ட இந்த படம் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னா இந்த படத்தில் ஆஸ் அ ஃபிலிம் மேக்கராக நம்ம என்ன கற்றுக்க முடியும்? டைரக்டர் இதுக்கு பின்னாடி எந்த மாதிரியான மேஜிக் பண்ணியிருக்கிறாரு, இதுக்கு பின்னாடி என்ன ட்ரிக்ஸ் அவர் பண்ணியிருக்கிறாரு. ஒரு ஃபிலிம் மேக்கரை இதெல்லாம் கற்றுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அப்படி இன்றைக்கி இந்த மஞ்சுமெல் பாய்ஸ் படத்தில் நம்ம என்ன கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் எடுக்க போகிற படத்தில் இந்த பாயிண்ட்ஸ் மேபி ஃப்யூச்சரில் ஹெல்ப் ஆகலாம். சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தான் நீங்கள் என்னை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய பேர் யோகேஷ். நீங்கள் பார்த்துருக்கிறது ஆல் இன் ஆல் அழகராஜா சேனல். இந்த சேனல் யாருக்கானது அப்படின்னா நானும் ஃபிலிம் மேக்கிங்கை கற்றுக்கணும், அதில் உள்ள ட்ரிக்ஸ் டெக்னிக்ஸ் இது எல்லாத்தையுமே நான் ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கே தெரியும். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நான் இப்போ ரீசெண்டாக தான் அந்த படம் பார்த்தோன்னா அதில் அவ்வளோ விஷயங்கள் கொட்டி கிடக்குது. இன்ஃபேக்ட் நான் எதெல்லாம் சினிமான்னு இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தோனோ அந்த பிம்பத்தை உடைச்ச சில சீன்ஸ் இருக்குது, சில தருணங்கள் அந்த படத்தில் இருக்குது. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிற எல்லா விஷயமே நான் நோட்டீஸ் பண்ண விஷயங்கள் மட்டும் கிடையாது, படத்தில் மட்டும் நான் பார்த்த விஷயங்கள் கிடையாது. இந்த படத்துடைய டைரக்டர் நிறைய இன்டர்வியூஸில் இதை பற்றி நிறைய பேசியிருக்கிறாரு இந்த படத்தை பற்றி. ஸோ அதிலிருந்து கேதர் பண்ணி ஒரு சில பாயிண்ட்ஸை நான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். எக்ஸிக்யூஷன். இந்த படத்தில் டைரக்டர் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாரு. எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மஞ்சுமெல் பாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு உண்மையான கதை, ரியல் ஸ்டோரியை தழுவி அதிலிருந்து ஒரு படமாக வந்தது மஞ்சுமெல் பாய்ஸ். இந்த படம் இந்த மாதிரி ரியல் ஸ்டோரியை இதுக்கு முன்னாடி நம்ம பல படங்கள் பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா விசாரணை, அதுக்கப்புறம் சூரரை போற்று, இந்த மாதிரி படங்கள் நம்ம பார்த்துருப்போம் ரியல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி வந்த மாதிரி. ஆனால் இந்த படத்துக்கும் அந்த மாதிரி உள்ள படங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸிக்யூஷன். அதாவது எப்படின்னா எதை சொல்ல வர அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறீங்க, இல்லை நம்மளில் பல பேர் ஒரு படம் பண்ணணும்னு நினச்சிருப்போம். அந்த படங்களில் நம்ம ஃபஸ்ட்டு அந்த படம் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப நம்மளுக்கு என்ன தோணுன்னா, நம்ம லைஃப்பில் நடந்த ஒரு ஸ்டோரியவே நம்ம ஒரு படமாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். சில பாயிண்டில் நம்மளுக்கு அதெல்லாம் தோணியிருக்கு. நம்ம லைஃப்பில் நடந்ததே இல்லை நம்மளுடைய ஸ்டோரியவே ஒரு படமாக பண்ணணும், ஒரு ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமாக அதை பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்போம். ஆனால் அது பார்த்திங்கன்னா நம்மளால் ஸ்கிரிப்டாக கூடி நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அப்படி கன்வெர்ட் பண்ணியிருந்தாலும் ப்ராப்பராக அதை நம்ம படம் பண்ணியிருக்க மாட்டோம். காரணம் என்னென்னா எக்ஸிக்யூஷன். அது உங்களுக்கு தெரியும், உங்களுடைய ஸ்டோரி என்னங்கிறது உங்கள் மைண்டுக்கு தெரியும். பட் இருந்தாலும் அதை எக்ஸிக்யூஷன் பண்ண தெரியாது நம்மளுக்கு, ஓகேங்களா? ஆனால் இங்கே மஞ்சுமெல் பாய்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரியல் ஸ்டோரி என்ன இருந்ததோ அந்த ரியாலிட்டியை எங்கேயுமே கெடுக்காமல் ஒரு 90 to 95% அதை அப்படியே இங்கே படத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க, அதாவது ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த எக்ஸிக்யூஷன் ப்ராப்பராக நடந்ததுக்கு காரணம் நான் நோட்டீஸ் பண்ணது இந்த படத்தில் இந்த படத்துடைய கோர், அதாவது கருன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க, ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கோர் இருக்கும், ஒரு மிட் பாயிண்ட் இருக்கும். அங்கேருந்து தான் கதை தொடங்கி அது சுற்றி தான் எல்லாமே நடக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் கோருன்னு சொல்லுவாங்க. இந்த கோரை ரொம்ப கன்சைஸாக, ரொம்ப சின்னதாக, ஈஸியாக நம்மளுக்கு புரியும்படியுமா அந்த கோர் பாயிண்ட் இருந்தது. கோர் பாயிண்ட்டுன்னு நான் எதை சொல்கிறேன்னா இன்டர்வல் பிளாக்கு. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பசங்க இருக்காங்க. அந்த 10 பசங்க ஒரு டூருக்கு போகிறாங்க. அங்கே போய் ஒருத்தர் குழிக்குள்ளே விழுந்துடுறாரு. அந்த குழியிலிருந்து எப்படி மீட் எடுக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான், இந்த சின்ன ஒரு ஒன்லைன் தான் அந்த படத்துடைய மொத்த கதையுமே. ஆனால் அந்த பேப்பரில் அந்த ஒன்லைன் என்ன எழுதியிருக்கிறாரோ டைரக்டரு, அதை காம்ப்ளிகேட் பண்ணாமல் புரியும்படியாக நம்மளுக்கு ஆஸ் பர் பேப்பரில் என்ன எழுதுனாரோ அதை அப்படியே ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த கோர் பாயிண்ட்டை ரொம்ப கன்சைஸாக வச்சுருக்கிறாரு. ஏன்னா எக்ஸிக்யூஷன் ப்ராப்பராக பண்ணணும்னா அதுக்கு ஆரம்ப புள்ளி தெளிவாக இருக்கணும், கிளியராக இருக்கணும். காஸ்டிங், இந்த காஸ்டிங்கை பற்றி நான் ஒரு 2 விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன். ஒன்று என்னென்னா, நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விசாரணை ஆகட்டும், இல்லைன்னா சூரரை போற்று அந்த படம் ஆகட்டும், ரியல் ஸ்டோரி தான் எடுத்திருக்கிறாங்க. மஞ்சுமெல் பாய்ஸ்லேயும் ரியல் ஸ்டோரி தான் எடுத்திருக்காங்க. ஆனால் இங்கே நான் நோட்டீஸ் பண்ண என்னென்னா, நீங்கள் விசாரணை படத்தில் பாருங்களேன், அந்த ரியல் ஸ்டோரியில் நடந்த ரியல் ஸ்டோரியாக இருக்கு இல்லையா, அங்கே அதில் உள்ள கேரக்டரும் இந்த படத்தில் உள்ள கேரக்டரும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க.
ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இப்போ அதில் நேரில் பார்க்குறப்ப அவர் வந்து கொஞ்சம் வயசானவராக இருப்பாங்க. அதே மாதிரி சூரியரை போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டுடைய ஓனர் அவரை பார்த்தீங்கன்னா அவர் வேறு மாதிரி இருப்பாங்க. அதாவது நான் சொல்கிறது உடல் அமைப்பில் அந்த பாடி வந்து அவங்களுடைய ஃபேஸ் கட் ஆகட்டும், அவங்க பேசுகிற விதமாகட்டும், இது எல்லாமே வேறு மாதிரியாக இருக்கும். ஆனால் படத்தில் வந்து வேறு மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க பேசுகிற விதம் இது எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே மஞ்சுமல் பாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டை ஃபுல்ஃபில்லாக கொண்டு வந்திருப்பாங்க. இங்கே அதில் வந்து வர்ற அந்த கேங் இருக்காங்க பார்த்தீங்களா, மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் வர்ற கேங்கும் இருக்கட்டும், ரியல் மஞ்சுமல் பாய்ஸ் இருக்கட்டும், 2 பேருமே கிட்டத்தட்ட சிமிலாரிட்டிஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது நான் சொல்கிறது 100% ஒத்து போகாது. ஒரு 70 to 80% பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். எதுக்கு நான் இது அவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா, ஒரு ரியல் ஸ்டோரியை நம்ம பேஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கிறப்போ வந்து அந்த கேரக்டரையும் நம்ம அப்படியே உள்ளே கொண்டு வரணும். டேரக்டர் அது ரொம்ப அழகாக கொண்டு வந்திருப்பார். எங்கேயுமே பிசுறு தட்டலை. ரியல் என்ன இருக்கிறாங்களோ அதே மாதிரி கிட்டத்தட்ட காஸ்டிங் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படம் முடிகிறப்போ கடைசியில் வந்து அவங்களுடைய ஒரிஜினல் இமேஜ் போடுவாங்க. அப்போ பார்க்குறப்ப என்னென்னா, ஓ இப்படி தான் இருந்தாங்களா, இந்த மாதிரி தான் இருந்தாங்களா, நாங்கள் அந்த ரியல் ஸ்டோரியோட ஃபீல் வந்து ஃபுல்ஃபில்லாக நம்மளுக்கு அந்த கடைசியாக தான் கொடுக்கும். அந்த உண்மையான கேரக்டர் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் இந்த படத்தில் இம்ப்ளிகேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபுல்ஃபில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது இந்த மஞ்சுமல் பாய்ஸில் பார்த்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஓகே நம்ம ஒரு ரியல் ஸ்டோரியை எடுக்கிறோம்னா ரியல் ஸ்டோரியில் உள்ள கேரக்டர்ஸ் எப்படி இருந்தாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி நம்ம இங்கே சினிமாவில் காமிச்சோம்னா அந்த கதைக்கு ஒரு 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 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறது இந்த படத்தில் நான் அதை பார்த்து கற்றுக்கிட்டேன். 2வது காஸ்டிங்கில் நான் சொல்ல வந்தது என்னென்னா, இது உண்மையாலுமே எல்லா ஃபிலிம் மேக்கருக்குமே வந்து ஒரு தெரிஞ்ச விஷயந்தான், இன்க்ளூடிங் என்னை உட்பட நான் சொல்கிறேன். ஒரு படத்துக்கு நம்ம கதை எழுதணும் அப்படின்னா அதுக்கு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். இந்த படத்தில் ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் கிடையாது. அட்மாஸ்ஃபியரில் இருக்கிறாங்க, கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. அம்மா கேரக்டர் வருவாங்க, கடைசியில் ஒரு டாக்டர் கேரக்டர் வருவாங்க. ஸோ இவங்கெல்லாம் இந்த படத்துக்கு தேவையான இடத்துல மட்டும்தான் வந்து டைரக்டர் வச்சுருக்கிறாரு. மற்றபடி வந்து இதில் ஃபீமேல் கேரக்டர் வேணும், ஃபீமேல் கேரக்டர் இருந்தால் தான் இந்த கதை நகரும் அப்படிங்கிற அந்த ஒரு விம்பத்தை உடைச்சிட்டாரு. ஏன்னா நிறைய ஃபிலிம் மேக்கர் நம்மள எல்லாம் என்ன பண்ணுறோன்னா, ஒரு கதை எழுதுகிறோம்னா ஒரு ஃபீமேல் கேரக்டர் வேணுங்கிற மாதிரி நம்ம கதை எழுதுறதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் என்னென்னா இங்கே பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு ஒன்றும் ஃபீமேல் கேரக்டர் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அவங்க கேட்குற பேமெண்ட்டை நம்மளால் கொடுக்க முடியாது. இது இன்றைக்கி ஃபிலிம் மேக்கர் நம்மளை மாதிரி ஃபிலிம் மேக்கருக்கு மட்டும் கிடையாது, இன்றைக்கி தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அதாவது சின்ன பட்ஜெட்டில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்குது. நான் எல்லா ஃபீமேல் கேரக்டர்ஸையும் ஆர்டிஸ்ட்டையும் நான் சொல்லலை, பட் ஓவராலாக இந்த ஒரு பிரச்சனை நான் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த படத்திலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு ஃபீமேல் கேரக்டர் இல்லாமல் கூடி ஸ்கிரிப்ட் ஒர்க்கை பண்ண முடியும், அப்படி ஒரு தரமான ஸ்கிரிப்ட் எழுத முடியும். இப்படிப்பட்ட ஸ்கிரிப்டை ஆடியன்ஸ் ரசிக்க தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம கற்றுக்கலாம். இதில் இந்த படத்தில் எனக்கு பிடிச்சது சினிமாட்டோகிராஃபி. அதாவது இந்த படத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக ஆஹா ஓஹோன்னு இருக்குன்னு சொல்ல மாட்டேன், எல்லா படத்தில் இருக்கிற மாதிரி தான். இது எதுக்கு நான் அவ்வளோ இதாக சொல்கிறேன்னா, எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலாக. டீல் அண்ட் ஆரஞ்ச் அப்படிங்கிற ஒரு சினிமாட்டோகிராஃபி, ஒரு கலர் டோன் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. எஸ்பெஷலி அந்த குணா கேவுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க இல்லையா, அப்போது இந்த டீல் அண்ட் ஆரஞ்சு கலரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கலர் வந்து இந்த படத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நம்ம தமிழ் சினிமாவில் பல படங்களில் இந்த டீல் அண்ட் ஆரஞ்சு கலரை யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹாலிவுட் படத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. டீல் அண்ட் ஆரஞ்சு கலர்னால் என்னென்னா, நான் சொல்ல வர்றதுக்கு என்னென்னா, நீங்கள் ஜஸ்ட்டு கூகுள் போங்க, கலர் வீல் அப்படின்னு அடிங்க. கலர் வீல்ஸ்னு அடிச்சிங்கன்னா ஒரு கலர் வீல் ஒன்று கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கலர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிங்க்குனா பிங்க்குக்கு ஆப்போசிட் கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன், அதே மாதிரி ப்ளூனா ப்ளூக்கு ஆப்போசிட் கலர் ரெட்டாக இருக்கும். இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸில் நீங்கள் உங்கள் படத்தில் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப வந்து ஒரு நேச்சுரலாக இருக்குது. அதனால தான் இந்த ஸ்பைடர் மேனு இந்த மாதிரி படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூ யூஸ் பண்ணியிருப்பாங்க, விச் மீன்ஸ் அது ரெண்டுமே ஆப்போசிட் கலர். இந்த படத்தில் அதே மாதிரி தான் டீல் அண்ட் ஆரஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த வீடியோவுடைய கிளைமேக்ஸுக்கு நம்ம வந்துட்டோம். நான் ரொம்ப நாள் கழித்து நான் பார்க்குற ஒரு கான்செப்ட் என்னென்னா, நம்ம தமிழ் சினிமாவில் வந்து பாலச்சந்தர் சார்னு ஒருத்தர் இருக்கார். எத்தனை பேருக்கு இங்கே தெரியும் தெரியல, டைரக்டர் பாலச்சந்தர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒரு கான்செப்ட் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. என்னென்னா, படங்கள் ஒரு சினிமா எப்படி இருக்கணும் அப்படின்னா, சூரிய உதயம் ஆகிற மாதிரி, அதாவது காலையில் சன்ரைஸ் ஆகுது, அப்புறம் மத்தியானம் உச்சி வெயில், அப்புறம் சன்செட் ஆகுது. இப்படி அந்த ரொட்டேஷன் இருக்கு இல்லையா, சன்ரைஸ், மிட்நூனு, அதுக்கப்புறம் சன்செட்டு. இந்த மாதிரி தான் ஒரு கதை இருக்கணும், ஒரு படம் இருக்கணும்னு அவர் சொல்லுவார். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறப்போ ரொம்ப அழகாக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டோரி ஆகட்டும் அப்படியே ஸ்மூத்தாக ஆரம்பிக்கும்.
அதே மாதிரி சன்ஸ் மத்தியானம் மிட்நூனு. ஓகேங்களா, மிட்நூன்னா என்னென்னா இன்டர்வல் பிளாக். அதாவது இன்டர்வல் பிளாக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஆடியன்ஸுமே சீட்டோட எட்ஜுக்கு வந்து உட்காந்துருப்போம். நம்மளுக்கே அறியாமல் நம்ம உட்காரணும்னு உட்கார மாட்டோம், சீட்டோட எட்ஜில் கொண்டு வந்து உட்கார வச்சுருப்பாரு. அதே மாதிரி கிளைமேக்ஸும் பார்த்திங்கன்னா சன்செட் ஆகிற மாதிரி ரொம்ப அழகாக வந்து அந்த கிளைமேக்ஸை முடிச்சிருப்பார். இதுக்கு பேர் நானாக வச்சுக்கிட்ட பேர் வந்து என்னென்னா பாலச்சந்தர் கான்செப்ட்டு நான் வச்சுருக்கேன். நான் எழுதுகிற ஸ்கிரிப்ட் வரைக்கும் இதே மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஆரம்பிக்கிறப்போ அழகாக ஆரம்பிக்கணும், இன்டர்வல் நல்லா சூடு பிடிக்கணும், அதே மாதிரி கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப அழகாக முடியணும். இந்த மாதிரி உங்களுடைய படத்தில் நீங்கள் இந்த மாதிரி பாலச்சந்தர் சாருடைய கான்செப்டை ஃபாலோ பண்ணிங்கனால் பண்ணணும்னு நான் சொல்லலை. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், ஃபார்மேட் இருக்கும். பட் நான் ஃபாலோ பண்ணுறது அதுதான். நான் ரொம்ப நாள் கழித்து ஒரு தரமான படத்தில் இந்த கான்செப்டை நாங்கள் பார்த்துருக்கேன். ஸோ மேபி நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி கீ எலிமெண்ட், இந்த மாதிரி கீ ஃபேக்டர் இதெல்லாம் டைரக்டர் ஃபாலோ பண்ணதுனால தான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் ஒரு மலையாள படம், அதாவது நிறைய பேருக்கு மொழி தெரியாத ஒரு படம் என்ஜாய் பண்ணி பார்த்துருக்காங்கன்னா பிகாஸ் ஆஃப் தட் இந்த மாதிரி ஒரு கீ ஃபேக்டர்னால தான் நினைக்கிறேன். முடிஞ்சால் நீங்களும் உங்களுடைய படத்தில் இதெல்லாம் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்டு இன்னொரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். இதுக்கு இடையில் நீங்கள் ஒரு கதை எழுதுறீங்க, அதே மாதிரி எழுதுறீங்க அப்படின்னா இதுக்கு ஜானர் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு தடை இல்லை. நான் இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா நம்ம எடுக்கிற ஜானர் தான் வந்து ஒரு ஸ்கிரிப்டை தீர்மானிக்கும், ஒரு படத்துடைய சக்ஸஸை தீர்மானிக்கும் அப்படிங்கிறது நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ நாள் சினிமாவில். பட் இங்கே வந்து டைரக்டர் அந்த விஷயத்தை ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா ஜானர் அப்படிங்கிறது இட்ஸ் அ மீடியம், அது வந்து ஒரு பிரிட்ஜு மட்டும்தான். நீங்கள் எடுக்க போகிற படம் உங்களுடைய ஸ்கிரிப்டை ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் கன்வே பண்ணுறதுக்கான ஒரு பிரிட்ஜ், ஒரு நடுவில் உள்ள ஒரு பாதை மட்டும்தானே தவிர அதுதான் உங்களுடைய ஸ்கிரிப்டை தீர்மானிக்குங்கிற விஷயம் கிடையாதுங்க. ஸோ நீங்கள் ஒரு படத்தை நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மஞ்சுமல் பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டை அவர் எப்படி வேணாலும் சொல்லியிருக்கலாம். பட் த்ரில்லர் அப்படிங்கிற ஒரு ஜானருக்குள்ளார போய் அது மூலிமா ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ண வச்சுருக்கிறாரு. குழிக்குள்ளே இருந்து ஒருத்தரை போய் எடுக்கிற அந்த சமயம் இருக்குது பாருங்கள், நான் சொன்ன அந்த ஸ்டார்டிங்கில் ஒன்லைன் கான்செப்ட்டு, அது வந்து அந்த த்ரில்லர் கான்செப்டுக்குள்ளார போய் நம்மளை கனெக்ட் பண்ண வச்சுருப்பார். இதை நினச்சிருந்தாருன்னா அவர் எப்படி வேணாலும் சொல்லியிருக்கலாம், ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூலியமாகவோ இல்லைன்னா வந்து ஒரு கமர்ஷியல் மூலியமாகவோ எப்படி வேணாலும் சொல்லியிருந்துருக்கலாம். பட் இதை த்ரில்லர் மூலிமா சொன்னால் தான் ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகுங்கிறனால அந்த ஜானரில் போனார். நீங்கள் அந்த ஜானர் தான் போகணுன்னு சொல்லலை, உங்கள் ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஜானரை யூஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கண்டிப்பாக நடக்கும். இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ நான் இதெல்லாம் தான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம். ஓகே ஃபிலிம் மேக்கர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை யூஸ்ஃபுல்லாக இருந்தது நான் ஏதோ சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க, மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை நேரில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் டாட்டா, பாய் பாய். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான